ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாங்க. பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி முட்டையை வச்சு நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்ருக்காத ஹைலைட்டான டேஸ்ட்டில் முட்டை பொடி மாஸ் தாங்க காரசாரமாக செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. பாருங்கள், அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கிறேங்க. இப்போ நான் முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கிறேங்க. ஒரு ஸ்பூனும் கத்தியை வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், கடாய் காஞ்சது. இப்போ நான் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. தேங்காய் எண்ணெயில் நாட்டுக்கோழி முட்டை வறுத்து பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக சுவையாக மணமாக இருக்குங்க. இது டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு இன்னும் சில டிப்ஸில் இடையில நான் சொல்ல போகிறேங்க. அதை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். எண்ணெய் காஞ்சதும் நான் கடுகு சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக கடுகு வெடித்ததும் ஒரு பச்சை மிளகாய் வெட்டி வச்சுக்கிறேங்க, அதையும் சேர்த்திக்கிறேங்க. சின்ன வெங்காயம் வந்து மெலிசாக இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கிறேங்க, அதையே சேர்த்திக்கிறேங்க. கருவேப்பிலையும் அதே மாதிரி பொடிசாக வெட்டி வச்சுக்கிறேங்க, அதையும் சேர்த்திக்கிறேங்க. சேர்த்திட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. இதையே இது கூட நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிறேங்க. நான் ஒரு 3 முட்டை மட்டும் தான் எடுத்துருக்குறேங்க. அதுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்திக்கிறேங்க. சிறிது மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாங்க. லைட்டாக மஞ்சள் தூள் வந்து இந்த அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு கலந்துட்டுக்கலாங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நமக்கு வதங்கி வந்துருச்சுங்க. பாருங்கள், இந்த பதத்தில் இருக்குதுங்க. வெங்காயம் எல்லாம் பொன்னிறமாக நம்மளுக்கு வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திக்கிறேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் சேர்த்திக்கிறேங்க. சேர்த்திட்டு ஒரு கலக்கி விட்டுக்கலாங்க. கலக்கி விட்டுட்டு இந்த முட்டை கலக்கி வச்சுக்கிறத இது கூட சேர்த்திக்கிறேங்க. நான் சேர்த்தி கலந்து விட்டுக்கலாங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க. கலந்துட்டு ஒரு நிமிஷம் விட்டுடலாங்க. பாருங்கள், ஒரு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம கலந்துட்டுக்கலாங்க. உங்களுக்கு கொஞ்சம் பீஸ் பெருசாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்து கலந்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம லைட்டாக கலந்துக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு 90% வந்து வறுவட்டுருச்சுங்க. இப்போ இது கூட நான் வந்து கொஞ்சமாக 1-2 தட்டி வச்சுக்கிறேன் சோம்பு சேர்த்திக்கிறேங்க. இப்படி நசுக்கி சேர்த்திக்கிறேங்க. அதையே இது தூக்கலான ஒரு டேஸ்ட்டையும் சுவையும் மனமும் கொடுக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் யாரும் இந்த மாதிரி சேர்த்தி இது கூட சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இனிமேல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி. இப்போ நம்ம பெப்பர் வந்து தேவையான அளவு போட்டுக்கலாங்க. நான் வந்து இந்த ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நிறைய பெப்பர் போட்டுக்கிறேங்க. பெப்பர் போட்டு பாருங்கள், இப்போ நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை திரும்ப சேர்த்திக்கிறேங்க. இந்த மாதிரி நல்லா சளி பிடிச்சிருக்கிறப்ப வறுத்து கொடுத்து பாருங்கள், சளி ஓடியே போயிருங்க. சளி இருமலுக்கெல்லாம் இந்த மாதிரி காரசாரமாக பெப்பர் ஃப்ரை வந்து நாட்டுக்கோழி முட்டையில் போட்டு கொடுத்திங்கன்னா அது இருக்கிற இடம் தெரியாமல் போயிருங்க. பாருங்கள், சுவையான நாட்டுக்கோழி முட்டை ஹைலைட்டான டேஸ்ட்டில் முட்டை பொடி மாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க.